ஒலிம்பிக்ஸு ஏத்தன்ஸில் ஆரம்பித்தது. ஏத்தன்ஸ் எங்கே இருக்குன்னா க்ரீஸில் இருக்குது. அது பண்டைய காலத்துலேருந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து ஒலிம்பிக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது குறிப்பாக மாடர்ன் டே ஒலிம்பிக்னு சொல்லி 1896 ஏத்தன்ஸ் க்ரீஸில் ஏப்ரல் 6 to ஏப்ரல் 15 நடந்தது. அதுதான் வந்து மாடர்ன் ஒலிம்பிக்கை ஸ்டார்ட் பண்ண இயரு. அப்புறம் எவ்ரி 4 years வந்து ஒலிம்பிக்ஸு நடக்கும். ஒலிம்பிக்கே பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 3-4 தடவை வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. அதாவது அவங்க கண்டக்ட் பண்ணுற ஷெட்யூல்லேருந்து டீவியேட் ஆகி மற்ற வருஷத்துக்கு தாண்டி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று 1916 ஒலிம்பிக் வந்து கண்டக்ட் பண்ணுறது தள்ளி போச்சு டியூ டு World War I. அதுக்கப்புறம் 1940 அதனால தான் World War IIனால் 1940லேயும் போஸ்ட்போன் ஆச்சு. அதுக்கப்புறம் 1944 அப்பயும் பார்த்திங்கன்னா World War II நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதனால் அப்பயும் போஸ்ட்போன் ஆச்சு. டோட்டலாக வந்து ஏத்தன்ஸ் அதாவது ஒலிம்பிக் ஹிஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா 4 times வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு. ஒன்று வந்து 1916, இன்னொன்று 1940, இன்னொன்று 1944, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2020. ஸோ இந்த 2020 எதனாலன்னு சொன்னால் கொரோனானால. ஸோ அப்போ வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸு 2021க்கு போஸ்ட்போன் ஆச்சு. இப்போ நடந்த ஒலிம்பிக்ஸ் பார்த்திங்கன்னா 2024 பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2028 வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் யூஎஸ்ஏல நடக்க போகுது. அதுக்கப்புறம் 2032 வந்து எங்கே நடக்க போகுதுன்னு சொன்னால் பிரிஸ்பன் ஆஸ்திரேலியா நடக்க போகுது. FSSAI அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களோட ரோல் என்னன்னு சொன்னால் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்ஸ் இருக்குல்ல, அதாவது பேக்கடு ஃபுட்ஸு, ஹோட்டல் ஃபுட்ஸு, இதுக்கெலாம் வந்து அங்கீகாரம் கொடுக்குறது இந்த ஆர்கனைசேஷன் தான். ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லா பேக்கேஜ் ஃபுட்டுக்கும் பின்னாடியும் வந்து ஒரு லேபிள் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. அந்த லேபிளில் வந்து ஹை சால்ட் கண்டென்ட் இருந்தாலும் அதை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஹை சுகர் இருந்தாலும் அதில் வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டை வந்து இவங்க வந்து இண்டிகேட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. FSSAI தான் வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அது வந்து 2008 அது ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஃப்யூச்சர் மெட்டல்னு சொல்லி டைட்டானியத்தை சொல்லுவாங்க. அது வந்து எர்த்தில் வந்து அதிகமாக அவைலபிள் இருக்குது. ஆனால் எல்லாமே டீப் சீவில் இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் மூணில் பார்த்திங்கன்னா டைட்டானியம் வந்து ரொம்பவே அதிகம். ஃப்யூச்சர் மெட்டல் இஸ் கால்டு டைட்டானியம். அதுக்கப்புறம் லிக்விட் கோல்டுன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. யூஸ்வலாக பெட்ரோலியத்தை வந்து லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதே பார்த்திங்கன்னா நம்மளோட மதர் மில்க் இருக்குல்ல, தாய்ப்பால் இருக்குல்ல, அதுவும் வந்து லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கோல்டுன்னு சொல்லி லித்தியத்தை சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் லித்தியம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் எல்லாத்துலேயுமே பேட்டரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒயிட் கோல்டு இஸ் கால்டு லித்தியம்.